நான் வந்து இப்போது நந்தியாவட்டை அரும்பு எடுத்திருக்கேன். நந்தியாவட்டை அரும்பு கனகாம்பரம் வச்சு பில்லை மாதிரி எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறவங்களுக்கு. இந்த தழையும் வந்து நந்தியாவட்டை தழையே எடுத்திருக்கேன். நான் நந்தியாவட்டை தழையே ஒரு 4 தழை எடுத்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் வச்சு தைக்கிறதுக்கு பதில் முதல்ல இதில் வச்சு கட்டிட்டு அப்புறமா வச்சு இதில் தைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வச்சு ஒன் சைடில் வச்சு கட்டி அப்படியே இதில் ரவுண்டாக வச்சு அப்படியே தைச்சிடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். கனகாம்பரம் பூவு ஃபஸ்ட் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அதோட காம்புலேயே நல்லா இழுத்து இப்படி வச்சிடணும். அப்போ தான் அந்த இதெல்லாம் வந்து பறக்காமல் இருக்கும். அடக்கமாக மேலே இருக்கிற அந்த கனகாம்பரம் பூ இதெல்லாம் அது மேலே வந்து இப்படி அழுத்தி ஒரு அரும்பு வச்சிடணும். இது இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக. இதை வச்சு நம்ம இது எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அழகாக அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தழையில் வச்சு ரவுண்டாக கட்டிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இந்த இதழ் வந்து பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி அடக்கி வைக்கிறதுக்காக தான் இதில் வச்சு இப்படி கட்டிடுறது. இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி வர மாதிரி வந்து இன்னும் கூட கனகாம்பரம் பூ வச்சு அழுத்தலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த கனகாம்பரம் பூவை நம்ம வச்சு இது பண்ணுற மாதிரி தான். இதை பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு அரும்பு வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு அரும்பு வச்சு இப்படி இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நீட் கட்டிட்டு நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த இவ்வளோ நீட் கட்டிட்டு எடுத்துகிட்டு நான் இவ்வளோ நீட்டு வச்சாலே போதும். இந்த தழைக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த காம்பு கொஞ்சம் நிறைய இருக்கிறதால இந்த காம்பை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்குது. பூ வந்து இப்படி சுருட்டி வைக்க முடியாது, அதனால் காம்பை கட் பண்ணிடணும். ஓகே, காம்பெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த நூலையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த தழையில் வந்து இதை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வச்சு அப்படியே தைச்சிடணும். இது பாருங்கள், ஊசி நூல் எடுத்து அப்படியே தைச்சிடணும். நம்ம வந்து இந்த பூ கீழே விழாத இருக்கிறதுக்கு இப்படி இப்படி தைச்சி விட்டுடணும். இது தைக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இங்கே வந்து நடுவில் ஒரு தையல் இப்படி போட்டு பண்ணிவிட்டு இந்த தையல் நம்ம கட்டியிருக்கிறோம் இல்லையா, அந்த நூலுக்கு நடுவில் வர மாதிரி இப்படி போட்டு இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த பூ இப்படி அப்படியே ஆடாமல் இருக்கும். இந்த பாருங்கள், அதை கட்டியிருக்கேன், இந்த 2வது கட்டியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 4-5 இடத்துல கட்டினாலே போதும். நடுவில் இந்த பில்லையை வச்சுட்டேன். நான் பில்லையை வச்சு ஊசி வச்சு இப்படி தைச்சிடணும். எவ்வளோ ஈஸி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக தைச்சாச்சு பாருங்கள். ஈஸியான மெத்தடில் பில்லை இந்த மாதிரி நீங்களும் தைக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கனகாம்பரமும் நந்தியாவட்டமும் வச்சு பில்லை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.